தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் அதில் கலந்து கொள்வதாக நாங்கள்லாம் இப்போ தருமபுரிக்கு நோக்கி போய் கொண்டிருக்கிறோம். வேற எதாவது கேட்கணுமா? பேசுங்க. தருமபுரி சட்டமன்ற தொகுதியின் நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் கிளை கழக செயலாளர்கள் முதல் அனைத்து நிலை நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம், அதற்காக தருமபுரிக்கு செல்ல இருக்கிறோம். மற்றபடி நீங்க கேட்டீங்கன்னா நான் பேசுவேன். அதிமுக ஒருங்கிணைப்பு விவகாரம் ஒரு பக்கம் போயிட்டு இருக்க சூழ்நிலையில் இன்னைக்கு அவங்களோட பொதுக்குழு செயற்குழு நடந்தது. அதை பத்தி உங்களுக்கு ஒரு கட்சியுடைய செயற்குழு பொதுக்குழு நடக்கிறப்ப அதை பற்றி நாம் கருத்து சொல்ல வேண்டிய அவசியம் என்ன இருக்கு? இல்ல, ஒரு அந்த என்டிஏ கூட்டணி அப்படிங்கிற விவகாரத்துல ஒரு ஒருங்கிணைப்பு அப்படிங்கிற ஒரு முழுக்கமும் வந்துகிட்டே தான் இருக்கு. அதை பற்றி எங்களுக்கு ஒன்றும் தெரியல. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தேர்தலை நோக்கி எங்கள் பாதையிலே பயணித்துக் கொண்டிருக்கிறோம். என்டிஏ கூட்டணிக்கு உங்களுக்கு அழைப்பு எப்படி இருக்கு? எப்போ அதுல இணைவதற்கான வாய்ப்பு இருக்கா? இல்ல, உங்க யூகங்களுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அண்ணாமலை சந்திச்சு அண்ணாமலை நான் அரசியலுக்காக சந்திக்கவில்லை. அரசியல் மூலம் பழகினாலும் அவரும் நானும் நல்ல நண்பர்களாக இருக்க என்ற காரணத்தினால் அவர் அன்றைக்கு கோயம்புத்தூர்ல நான் போயிருந்த நேரத்தில் அவர் அன்றைக்கு இருந்ததுனால அவரை சந்தித்து விட்டு வந்தார். அதில் நட்பு ரீதியான சந்திப்பு தான், வேற அதில் அரசியல் உறுதியாக இல்லை. சார், அதிமுக பாஜக கூட்டணி தொடர வரையும் என்டிஏ இணையறதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு அதிமுக பாஜக கூட்டணி தொடர வரையும் என்டிஏவில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இணையறதுக்கு வாய்ப்பு இல்லை. உங்க கேள்விகளுக்கு நான் செப்டம்பர் 1ஆம் தேதியிலிருந்து பல முறை பதில் சொல்லிவிட்டேன். அதெல்லாம் திரும்ப அரைச்சமாகவே அரைக்க வேணாம்னு நினைக்கிறேன். விஜய் அவர்கள் பொதுக்கூட்டத்துக்கு தொடர்ந்து அதிகப்படியான நிபந்தனைகள் விதிச்சிருக்காங்க. 83 நிபந்தனைகள் ஈரோடு கூட்டத்துக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? இல்ல, நீதிமன்ற வழிகாட்டுதல் படிதான கூட்டங்கள்லாம் நடத்துவதற்கு வழிகாட்டுதல் காமிச்சிருக்காங்க. அதன் அடிப்படையில் கேட்கின்ற நிபந்தனைகளை அன்றைக்கு நேற்று கூட தொலைக்காட்சியில் நான் செய்தியில பார்த்தேன். அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் இன்னும் சில அவர்கள் நிபந்தனைகளை நிறைவேற்றுவதற்கு கால அவகாசம் தேவை என்பதால் அதை நிறைவேற்றிவிட்டு பிறகு கூட்டத்தை வைத்துக் கொள்வதாக சொன்னதாக செய்தியை பார்த்தேன். என்ன சொல்றாருன்னா, இந்த ஆளுங்கட்சியோட எதிர்கட்சியோட அழுத்தம் இருக்கா இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லும் போது அவர் ஒரு பாடலே பாடுறாரு. சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியல, சொல்லத்தான் நினைக்கிறேன், சொல்ல முடியலன்னு ஒரு பாடலே பாடுறாரு. அப்படி விஜய்க்கு அழுத்தம் கொடுக்கறதோ இல்ல எதிர்கட்சி ஆளுங்கட்சியோ அழுத்தம் கொடுக்கறது நீங்க எப்படி பாக்குறீங்க? அவர் பாட்டு பாடுறதுக்குலாம் எனக்கு அர்த்தம் தெரியாது. நீங்க அவர் தான் அதுக்கு அது சொல்லணும். எனக்கு அதை பற்றி ஒன்றும் தெரியாது. தெரியாத விஷயத்த போய் நம்மளா கற்பனையா பேசுவது எனக்கு பழக்கம் இல்லை. சார், தமிழகத்தில் இந்து கோயில் இடிக்கிறதாக குற்றச்சாட்டு இருக்கு. அது மாதிரி இந்து மதபாட்டு உரிமை தொடர்ந்து மறுக்கப்பட்டு வருவதாகவும் மற்ற மதங்களுக்கு தான் இந்த அரசு முன்னுரிமை அளிப்பதாக சொல்றாங்க. இந்துக்கள் தொடர்ந்து புறக்கணிக்கப்படுவதற்கு என்ன காரணம்? எந்த அரசாங்கத்துல? திருப்பரங்குன்றம் உட்பட சேலத்துல இந்து கோயில் இடிக்கப்பட்டது. இதே இந்து கோயில்ல யாரு இடிச்சா? நீங்க பால மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த மாதிரி கேள்வி கேட்டா நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? இல்ல, அதாவது அண்ணாமலையே சொல்லியிருக்காரு 125 இந்து கோயில் இடிக்கப்பட்டிருக்கு. இந்து கோயில்கள் யாரு இடிச்சா, எதற்காக இடிச்சிருக்காங்க? சேலத்துல திமுக கவுன்சிலரே ஒருத்தர் இடிச்சிருக்காரு. என்ன காரணத்துக்காக இடிச்சிருக்காரு? நுழைவாயில் வாஸ்து சரியில்லைன்னு சொல்லி அவரே இடிச்சிருக்காரு. அவர் அறங்காவலர் தலைவராக இருக்கிறார். வாஸ்து சரியில்லைடா, எனக்கு இதை பத்தி ஒன்றும் தெரியாம நான் பதில் சொல்ல விரும்பல. ஏன்னா சாலைகளை அகலப்படுத்துறப்ப அங்க உள்ள கோயில்களை வேற வழி இல்லாமல் அங்க உள்ள மக்களுடைய ஒப்புதலோட வேற இடங்கள்ல கட்டி தருவார்கள், பார்த்திருக்கோம். பட் நீங்க சொல்ற விஷயம் எனக்கு பொதுவா இருக்கு. திருப்பரங்குன்றத்துல அரசு நடந்துகிட்ட முறை சரிதானா? திருப்பரங்குன்றத்துல அந்த முருகன் பெயரை சொல்லி எந்த ஒரு அரசியல் இயக்கமோ இல்ல எந்த ஒரு அமைப்போ அதில் அரசியல் செய்வதன் மூலம் அங்கு அமைதியாக வாழ்கின்ற மதங்களை எல்லாம் கடந்து வாழ்கின்ற மக்களிடையேயும் இது போன்ற குழப்பம் விளைப்பதன் மூலம் தமிழ்நாடு முழுவதும் தேவையற்ற பிரச்சனைகளை உருவாக்குவதையும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உட்பட அனைத்து கட்சிகளும் அமைப்புகளும் கவனத்தோடு செயல்பட வேண்டும் என்பதுதான்
எங்களது வேண்டுகோள். சார், நீதிமன்றத்தினுடைய உங்களோட கட்சிக்கு விருப்ப மனு வாங்குற பணிகள் தொடங்கி இன்றைக்கு ஆரம்பிச்சிருக்காங்க. இப்போ இந்த வரக்கூடிய 2026 சட்டமன்ற தேர்தல் மாநிலத்தில் கூட்டாட்சி அப்படிங்கிற ஒரு முழக்கம் முன்வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. உங்களோட நிலைப்பாடு என்ன? ஏன்னா மாநில கூட்டாட்சிங்கிறத விஜய் மட்டும்தான் முன்னிறுத்திட்டு இருக்கிறாரு. இல்லை, எந்த ஒரு அரசியல் கட்சியும் ஆட்சி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு செல்ல வேண்டும். மக்கள் பிரச்சனைகளை சட்டமன்றத்திலே மூலம் அதெல்லாம் நிறைவேற்றுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதுபோல ஆட்சி அதிகாரத்தில் பங்கு பெற்றால்தான் தொகுதி மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் தேவையான திட்டங்களை செய்ய முடியும் என்பது எந்த ஒரு அரசியல் இயக்கத்தின் அடிப்படை கோட்பாடு. அதனால கூட்டணி ஆட்சி அமைகின்ற சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்படும். அது எந்த கூட்டணியாக இருந்தாலும். திராவிட கட்சிகள் இப்போ வரைக்கும் மாநில சுயாட்சி அப்படிங்கறதுல தீவிரமா இருக்கிறாங்க. இல்ல, மாநில சுயாட்சியா இருந்தாலும் உங்களுக்கு தேவையான அறுதி பெரும்பான்மை இல்லைன்னா கூட்டணி ஆட்சி தானே வரணும். அதனால சொல்றேன். வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அறுதி பெரும்பான்மை கிடைக்காது. இல்லைங்க, கடுமையான போட்டி நிலவுகின்ற சூழ்நிலையில அது போன்ற வாய்ப்புகள் கூட வரலாம் என்று எனக்கு என்னுடைய எண்ணம். அவ்வளவுதான் சார். ஓபிஎஸோட தற்போதைய நிலைப்பாடு எப்படி பாக்குறீங்க? ஒரு அந்த ஒருங்கிணைப்பு கழகமா மாற்றப்படும் கூட சொல்லியிருந்தாரு டிசம்பர். ஆனா டெல்லி போயிட்டு வந்துட்டு நான் அந்த மாதிரி எதுவும் புதிய கழகமோ கட்சியோ இல்ல அப்படிங்கிற மாதிரி மறுக்கிறாரு. இப்ப அவரு கூட இருக்கவங்க ஒவ்வொருத்தரா திமுக நோக்கி போறாங்க. இன்னைக்கு கூட வைத்திலிங்கம் வந்து தாவேக்க போனதா ஒரு தகவல் வெளியா இருக்கு. ஏற்கனவே ஒரு எம்எல்ஏ திமுக இணைஞ்சிருக்காரு. தொடர்ந்து அதிமுகவை மீட்கணும் அப்படிங்கிற முடிவுகள் இருக்கு. ஓபிஎஸ் அவங்களோட செயல்பாடு முன்னுக்கு பின் முரணாவே இருக்கு. ஓபிஎஸ் செயல்பாடு அது எப்படி பாக்குறீங்க? நீங்க அதை அவர்கிட்ட தான் கேட்கணும். என்னிட்ட போய் அதை கேட்டா தவறான இடத்துல போய் கேட்க கூடாதுல்ல. ஒருவருடைய நிலைப்பாடு செயல்பாடு பற்றி அவங்கள்ட்ட தான் கேட்கணும். அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்ன? இன்றைக்கு சேலத்தில் மழை பெய்யுதே, நான் இப்ப தர்மபுரியில் இருக்கிறப்ப அதை பற்றி உங்களுக்கு கருத்து என்னன்னு நான் கேட்கல. அது அந்த இன்னொரு கட்சியை பற்றியோ இன்னொருவர் பற்றியோ தேவையில்லாமல் நான் கருத்து சொல்வது நாகரிகமாக இருக்கிறது. அந்த முத்துராமலிங்க தேவர் நினைவு தினத்தை அனுசரிக்கும் போது எல்லாரும் சேர்ந்து மீட்போம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஆனா அதுலயே உங்களுக்குள்ளார ஒரு ஒற்றுமையே இல்ல, ஒவ்வொரு நிலைப்பாடு எடுக்கிறீங்களா? அதனாலதான் இந்த கேள்வியை கேட்கிறேன். இல்ல, அம்மாவின் தொண்டர்கள் அனைவரும் ஓரணியில் இணைய வேண்டும் என்பதுதான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு. அண்ணன் பன்னீர்செல்வத்தோட நிலைப்பாடு என்ன என்பது உங்களுக்கே தெரியும். அதனால நாங்கள் எல்லாம் அம்மாவின் தொண்டர்கள் என்ற முறையில ஓரணியில் எல்லோரும் இணைய வேண்டும் என்பதுதான் எங்கள் நிலைப்பாடு. அதை நோக்கி தான் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறேன். நான் அன்றைக்கு சொன்னதை தொலைக்காட்சி பேட்டியில் நீங்க பாத்தீங்கன்னா உறுதியாக நான் என்ன சொன்னேங்கிறது உங்களுக்கு தெரியும். இன்னொன்று, அம்மாவோட விசுவாசியோ எம்ஜிஆரோட விசுவாசியோ இருந்தவங்க சட்டமன்ற உறுப்பினராகவோ இல்ல முன்னாள் அமைச்சராகவோ இருந்தவங்க கூட இப்ப நீங்க அம்மாவோட ஒருங்கிணைக்க உங்களை நோக்கி வராம திமுகவை நோக்கியோ இல்ல தாவேகாவை நோக்கி தானே போறாங்க. அது அவங்கள தான் கேட்கணும். நீங்க அப்புறம் உங்ககிட்ட ஒரு உறுதித்தன்மை இல்லைங்கிறதுனால எதை போறாங்க. நீங்க அதை எப்படி வேணாலும் உங்களுடைய எண்ணத்திற்கு, உங்களுடைய யோசனை, உங்களுடைய நீங்க திங்க் பண்றதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. சார், தமிழ்நாட்டுடைய சட்டம் ஒழுங்கு உங்களுக்கு திருப்தி அளிக்கும்? அமமுகவுக்கு திருப்தி அளிக்கிறது? அமமுகவுக்காக உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? எங்களுக்கு திருப்தி இருக்கிறது இல்ல, பொதுமக்கள் திருப்தி இல்லைன்னு சொல்றாங்க. அதுக்குதான் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை என்பதுதான் எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். அதனால உங்களுக்கு திருப்தி அளிக்குதா? நீங்க எதுக்காக என்னட்டு அந்த கதைகளே கேட்கறீங்கன்னு எனக்கு தெரியல. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சரியில்லை, கொலை கொள்ளைகள் அதிகமாகிருக்கு முன்பை விட. அதற்கு முதல் காரணம் இந்த போதை மருந்து பழக்கத்தால கொலை கொள்ளைகள், பெண்களுக்கு பாதுகாப்பின்மை, பெண்களுக்கான கொடுமைகள் எல்லாம் அதிகமாயிருக்கு அப்படிங்கிறது தான் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இருக்கிற நிலைமை. அதுதான் எங்கள் கருத்து. அதான். திமுக வீழ்த்துவதற்கு சட்டமன்றத்தில் என்ன விதமான யூகத்தை வந்து தேர்தலுக்கு இன்னும் 2 மாதங்களுக்கு மேல் இருக்கு. கொஞ்சம் பொறுமையா இருங்க. உறுதியாக வருங்காலத்தில் எங்கள் நிலைப்பாடு உங்களுக்கு தெரியும். அடுத்த முறை நான் சேலத்துக்கு வரும்பொழுது எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் நிலைப்பாடு உங்களுக்கு உறுதியாக தெரிஞ்சிடும். பெரும்பான்மையான அரசியல் விமர்சகர்கள் திமுகவுக்கும் தாவேகாவுக்கும் தான் இந்த தேர்தலில் போட்டிங்கிற ஒரு கருத்தை வச்சிருக்காங்க. உங்களோட பார்வையில் எப்படி இருக்கு? இல்ல, தாவேகா தலைமையில் நான் பல முறை சொல்றத நீங்க அதை ஒரு பாதியை புரிஞ்சுக்கிறீங்க, ஒரு பாதியை புரியல. இன்னைக்கு சரியா சொல்றேன். தாவேகா தலைமையில ஒரு வலிமையான கூட்டணி அமைந்தால் அது திமுக கூட்டணிக்கு கடுமையான போட்டியாக இருக்கும் அப்படிதான் நான் சொல்றேன். அந்த கூட்டணியில நீங்க அங்கம் வகிக்கணும்.
இல்ல நான் எந்த கூட்டணியில் அங்க வகிப்பேங்கிறத பற்றி இன்னும் எந்த முடிவும் எடுக்கவில்லை. சில கட்சிகள் தங்கள் கூட்டணிக்கு நாங்கள் வர வேண்டும் என்று எங்களோடு பேசி வருவது உண்மை. அதை பற்றி நாங்கள் இன்னும் எந்த முடிவுக்கும் வரவில்லை. முடிவு எடுத்த பிறகு வெளிப்படையாக உங்கள் எல்லோருக்கும் தெரிந்துவிடும். எந்த கட்சிகள் பேசுகிறது என்று இந்த நேரத்தில் சொல்றது மரியாதையாக இருக்காது. ஏன்னா ஒரு கூட்டணி முடிவுக்கு எட்டிய பிறகு சொல்வதுதான் சரியாக இருக்கும்னு நினைக்கிறேன். தாவேகா தலைவர் விஜய் புதுச்சேரியில பேசும்போது பாண்டிச்சேரியில சட்டமன்றம் சிறப்பா இருக்கு, தமிழகத்துல சரியில்லைங்கிறது அதே கருத்தை தான் நீங்களும் சொல்றீங்க. அப்ப வந்து இல்ல பாண்டிச்சேரியில சரியா இருக்குன்னு அவருடைய கருத்தா இருக்கலாம். பாண்டிச்சேரினா என்னுடைய ஃபார்ம் ஹவுஸ் பாண்டிச்சேரி அருகில தான் ஆரோவில்ல தான் இருக்கு. பாண்டிச்சேரி ஒன்று தமிழ்நாட்டை விட சிறப்பாக இருக்குன்னு அது அவருடைய கருத்தா இருக்கலாம். அது அவருடைய கருத்தை அவர் சொல்லியிருக்காரு. என்னுடைய கருத்து அது கிடையாது. அதிமுக கூட ஓபிஎஸ் இணைக்கிறது ஆதரவாளர்கள் ஓபிஎஸ் ஆதரவு எடப்பாடி எப்படி 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 அதிமுக வந்து ஓபிஎஸ் இணைக்கிறதுக்காக வந்து எடப்பாடி வந்து அவருடைய ஆதரவாளர்கள் கருத்து கேட்டிருக்காரு. அதை பத்தி நீங்க எனக்கு அதை பற்றி ஒன்று தகவல் இல்லை. தெரியாத ஒரு கருத்து நான் எனக்கு வராத கருத்துக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. இந்த பொதுக்குழு எப்படி தான் பாக்குறீங்க இன்னைக்கு நடக்குது? அதிமுக என்ன ஒரு எந்த கட்சி ஆண்டுக்கு ஒரு முறையாவது பொதுக்குழு நடத்திட வேண்டும் என்பது தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. இப்ப எங்க அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுக்குழு கூட ஜனவரி 5ஆம் தேதி தஞ்சை மாநகரில் நடக்க இருக்கிறது. ஆண்டுக்கு ஒரு முறை செயற்குழு பொதுக்குழு அவசியம் கூட்டப்பட வேண்டும் என்பதுதான் தேர்தல் ஆணையத்தின் விதிமுறை. நீங்க ஒரு தனி கட்சி தொடங்கி இருந்தாலுமே கூட அதிமுக மீட்டெடுக்கணும் அப்படிங்கிறது உங்களோட விருப்பமாகவும் இருந்தது. இப்ப அதிமுக எந்த பாதையில போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறீங்க? சட்டமன்ற தேர்தலும் நெருங்கிடுச்சு. அங்கிருந்து பல மாற்று கட்சி எதுக்கு நான் வந்து இதை பத்தி தொடர்ந்து பல வருடங்களாக, அது குறிப்பா கடந்த 3 வருடங்களாக அதை பற்றியே பேசி பேசி பல பிரச்சனைகள் திசை திருப்பப்படுவதாக நான் நினைக்கிறேன். அதனால நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திரும்ப திரும்ப அதையே பேச வேண்டாம், அது எனக்கு போர் அடிக்குதுன்னு சொல்லி. நேத்து விஜய் வந்துட்டு புதுச்சேரியில வந்து ரேஷன் கடைகள் இல்ல அப்படின்னு ஒரு தவறான குற்றச்சாட்டை வச்சதா அவங்க அரசு வந்து சொல்லியிருக்காங்க. அதை போய் பாக்குறீங்க? அங்க ரேஷன் கடைகள் இருக்குங்கிற பட்சத்தில் அது தவறான குற்றச்சாட்டு தான். அவருக்கு யாரும் தவறான தகவல்களை யாரும் கொடுத்திருக்கலாம். கட்சி தலைவர் தவறான இன்னொரு கட்சி தலைவர் பேச்சோ இன்னொரு கட்சியின் நடவடிக்கையோ பற்றியோ நாம் தேவையில்லாமல் விமர்சிக்க வேண்டாம் என்பதுதான் எங்கள் கருத்து. ஏன்னா எங்களை யாராவது விமர்சித்தால்தான் அவர்களுக்கு பதில் விமர்சனம் சொல்ல முடியும். மற்றபடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த கட்சி மீதும் எங்களுக்கு பயம் இல்லை, எந்த கட்சி மீதும் பொறாமை இல்லை. அதனால அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தை பற்றியோ அதில் உள்ள நிர்வாகிகளை பற்றியோ யாராவது விமர்சனம் செய்தால் அதற்கு எதிர் விமர்சனம் செய்யலாமே தவிர, இன்னொருவர் ஏன் பச்சை சட்டை போட்டிருக்காரு, இன்னொருத்தர் ஏன் மஞ்சள் சட்டை போட்டிருக்காருன்னு கேட்டா, இன்னொருத்தர் ஏன் வேஷ்டி கட்டில் பேண்ட் போட்டிருக்காருன்னு கேட்டா அதுக்கெல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. அவர்களோட விருப்பம். சட்டமன்ற தேர்தலில் சசிகலா அவர்களோட நிலைப்பாடு எப்படி இருக்கு? நீங்க ஏதாவது பேசி சந்திச்சு பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கா? அவங்களுடைய நிலைப்பாடு என்பது அவங்களே சொல்லுவாங்க.